இன்றைய தினம் நாம் மிகச்சிறந்த ஒரு சிவஞானியாகவும் செவ்வேள் பரமனுடைய அனுபூதி செல்வராகவும் சிறந்த கவிமாறி பொழிகின்ற பாமழை பொழிகின்ற கவிஞராகவும் அருட்கவிஞராகவும் செவ்வேள் பரனுடைய அனுபூதி செல்வராகவும் விளங்கி அவ்வாறு துதிப்பதற்கினிய பாடல்களை அருளியது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த உரைகள். இந்த உரை எழுத வேண்டும் என்றால் அவருடைய திருவுருளைத்தான் நாம் பெற வேண்டும். ஒரு நூலுக்கு எப்படி உரை எழுத வேண்டுமோ அப்படி மிக மிக சிறப்பாக உரை எழுதிலே வல்லவராக தன்னுடைய புலமை வெளிப்படுத்தி ஒடியலொடுக்கம், கொலைமறுத்தல் போன்ற நூல்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான விரிவுரை தருவராக விளங்கிய தமிழ் கடல், தமிழ் மலை என்றெல்லாம் விளங்கிய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுடைய பிரணவமலை என்று அங்கே ஒரு அற்புதமான மலை இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த திருப்போரூரிலே அமைந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய கோயில் மிக மிக அற்புதமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். உள்ளே சென்று பிராகங்களை சுற்றும் போதும் அதனுடைய அழகிலே மயங்கலாம். தூரே இருந்து பார்க்கும் பொழுதும் அதனுடைய வனப்பிலே நாம் மனத்தை பறி கொடுக்கலாம். அப்படி முருகப்பெருமானுடைய கோவில் அருகே இருந்து பார்த்தாலும் அற்புதமாக இருக்கும், தூரே இருந்து பார்த்தாலும் அற்புதமாக இருக்கும். அந்த கோயிலை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் சிதம்பர சுவாமி. இந்த அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத கோயிலாக அமைத்து முருகனோடு இரண்டரை கலந்த பெரிய மகான் தான் சிதம்பர சுவாமிகள். இந்த சிதம்பரம் என்ற ஒரு பெயரை ஞானவெளி பெயர் தானே. திருப்போரூரை நினைந்து பாடுகின்ற பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை எல்லாம் தோற்றிருத்து அந்த கடைசி பாடலே பாடுவார். 10வது பாடலை முடிக்கும் பொழுதுதான் பாம்பன் சுவாமிகள் அருணகிரி பெருமான் பெயரை வைத்து முடிப்பார். திருப்போரூர் பதிக பாடலிலே அந்த அருணகிரி பெருமான் பெயரை சொல்வதோடு சேர்த்து நம்முடைய சிதம்பர சுவாமிகள் பெயரையும் கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார்? பொய்தவா உரையேனை மேனிலை போகவே அருள் கூர் தென் மாகவி பெய்த ஞானவெளி பெயரான் உளத்தேவே. ஞானவெளி பெயரான், ஞானவெளி என்று சிதம்பரம். சிதம்பரம் என்கின்ற பெயரை உடைய அருளாளர், அருட்கவிஞர், அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமானே, ஞானவெளி பெயரான் உளத்தேவி. சிதம்பரம் என்கின்ற திருப்பெயரை கொண்டிருக்கின்ற பெருமானுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற என்னுடைய முருக பெருமானே. அவர் என்ன செய்தார்? பொய் நீங்காத உரையை பேசிக் கொண்டிருக்கின்ற என்னை திருத்தி முருகன் புகழ் பாடுமாறு செய்து மேல்நிலை அடையுமாறு செய்தார். பொய்தவா உரையேனை மேனிலை போகவே அருள் கூர் என்னிடம் அருள் பாலித்த தென் மா கவி, தென் தமிழிலே சிறந்த கவிமழையை பாடி முருகப்பெருமான் மேல் பொழிந்த ஞானவெளி பெயரான் என்று சிதம்பர சுவாமிகளுடைய பெருமையை கூறுகின்றார். அப்படி ஞானவெளி பெயர் தெரித்து மதுரை என்பதிலே சிறந்த கவிஞராக ஆரம்பத்திலேயே அவர் பரிணமித்தார். 10, 12 அல்லது 13 வயதுக்குள்ளாகவே அவருக்கு நல்ல தமிழாசிரியர்கள் வாய்த்தார்.